ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுப்பா. நான் உங்ககிட்ட உள்ள வச்சு ஹாசினிக்கு தண்டனை கொடுத்துருங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, இப்ப அதனால என்னப்பா? அது நான் வேற வழி இல்லாம சொன்னதுங்க ஐயா. உண்மையிலேயே ஹாசினி ரொம்ப நல்ல பொண்ணுங்க ஐயா. அந்த பொண்ணு என் மாமாவை ஆக்சிடென்ட் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா அதனால என் மாமா இறக்கல. அவரோட சாவுல வேற ஏதோ மர்மம். இப்படியே விட்டு வச்சேன்னு வச்சுக்கோ, இப்போதைக்கு ஹாசினிக்கு தண்டனை கிடைச்சிட்டாலும் இன்னும் கொஞ்ச நாள் அவன் இங்க பாரு. இப்போ ஹாசினிக்கு தண்டனை கிடைச்சிட்டாலும் உன் தம்பி முத்துப்பாண்டி சும்மா இருக்க மாட்டான். அந்த ஹாசினிய இந்த தண்டனையில இருந்து எப்படி வெளியில கொண்டு வருதுன்னு துடியா துடிப்பான். அதுக்காக அவளுக்கு சாதகமான ஆதாரத்தை எல்லாம் தேடி சென்னைக்கே கிளம்பி போயிடுவான். அப்படி அவன் சென்னைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, அங்க நீதான் புருஷனை கொன்னன்றத அவன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடுவான். அப்புறம் உன் நிலைமை மட்டும் இல்ல, என் நிலைமையும் ஆறுமாறு ஆயிடும். அதனால நீ அவனை நல்லா கண்டிச்சு சொல்லிட்ட. அது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தான் சார். அவங்களுக்கு தயவு செய்து தண்டனை கொடுத்துறாதீங்க சார், ப்ளீஸ். யுவர் ஆனர். உட்காருங்க சார். நான் இவ்வளவு நேரம் ஜட்மெண்ட்ல எழுதிட்டு இருக்கல. இந்த வழக்கு விசாரணையில் இருந்த கன்ஃபியூஷன்ஸ நோட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வழக்குல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இது வரைக்கும் விசாரிச்சதுல ரெண்டு தரப்பிலையுமே எனக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கல. இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஹாசினி தான் அந்த விபத்தை செஞ்சேன்னு